ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ennimidangal சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போறேன். இது 5 மினிட்ஸ்ல ஈஸியா, குயிக்கா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 2 துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, அரை தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுலயே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிருங்க. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச அரை வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் போன் இருக்கிற மாதிரி 100 கிராம் சிக்கன் சேர்த்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுலயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா சூப்புக்கு பெப்பர் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். நான் 100 கிராம் சிக்கனுக்கு 350 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. குக்கரை மூடி வச்சுட்டு 4 to 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் முட்டையிலிருந்து ஒயிட் மட்டும் எடுத்து சூப் கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூனால எடுத்து ஊத்துங்க. இது சூப் கொதிக்கும் போது தாங்க பண்ணணும். அப்பதான் நம்ம ஊத்துற எக்கு நல்லா வெந்து நூல் நூலா வரும். இதனால சூப் டேஸ்டாவும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. மறக்காம ennimidangal சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சூப் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.